சிறு சிறு துளியாய் விழும் தருணம் இல்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஈவினிங் டு நைட் ரொட்டீன் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா, நான் ரீசெண்டாக சந்தையில் வந்து ஒரு சூப்பரான முட்டை பணியாரம் சாப்பிட்டேன். அந்த ரெசிபியுமே ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு 5:30க்கு மேலே தான் எடுத்தது. எப்பயுமே ஹேர் வாஷ் பண்ணுறதா இருந்தால் காலையிலே பண்ணிவிடுவேன். ஏன்னா இப்போ ரொம்ப முடி கம்மியாக இருக்கிறதுனால அடிக்கடி ஹேர் வாஷ் பண்ணிடுறேன். இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டுருக்குது. ஸோ அன்றைக்கி என்னால் காலையில் ஹேர் வாஷ் பண்ண முடியலை. அதனால் ஈவினிங் ஒரு 5:30க்கு மேலே தான் குளித்தேன். ரொம்ப வெயிலாக வேறு இருந்துச்சு. சாயங்காலம் குளிக்கும்போது கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஃபீல் ஆகும். வந்துட்டு வெளியில் துவைச்சி போட்டிருந்த துணியெல்லாம் எடுத்து போட்டுட்டு கொஞ்சமாக மணி பிளான்ட் வச்சுருக்கேன். அதாவது கிச்சன்லேயுமே வச்சுருக்கேன். இப்போ அந்த மணி பிளான்ட்டை தூக்கி கொஞ்சம் வெளியில் வச்சுட்டேன். ஏன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்குது உள்ளே. அதனால் அந்த செடிகளுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். பின்னாடியுமே கொஞ்சம் பிளான்ட் வச்சுருக்கேன். கொஞ்சம் பப்பாளி கன்று, பச்சை மிளகா, சீர்பச்சலை, துளசி, அப்புறம் பார்த்தா பைனாப்பிள் செடி வச்சுருக்கேன். ஆனால் அது எப்போ க்ரோத் ஆகும்னு எனக்கே தெரியலை. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் செடியெல்லாம் வளர்த்துட்ருக்குறேன். ஆனால் இப்போ சரியாக மெயின்டைன் பண்ணுறதில்ல. சும்மா தண்ணி மட்டும்தான் ஊற்றிட்டுருக்கிறேன். ஒரு 6 o'clock மேலே பார்த்திங்கன்னா பால் பாத்திரம் வச்சு விட்டுட்டு வாசல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப காற்றடிச்சு குப்பையாக கிடந்துச்சு. சரி, அதை கூட்டி எடுத்துடலாமேன்னு சொல்லிவிட்டு கையோட கூட்டி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். இதுக்கடையில் வாஷ் பண்ணி வச்சுருந்த பாத்திரத்தை எடுத்து அங்கங்கே ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து ஒரு டம்ளர் டீ போட்டு குடிச்சிட்டு தான் அடுத்த வேலையே ஸ்டார்ட் பண்ணுவேன். அடுத்து சமைக்கணும், யோஜித்துக்கும் ஹோம்ஒர்க் பண்ணி கொடுக்கணும். அது இல்லாமல் எக்ஸாம் போயிட்டுருக்கிறதுனால அவனை கொஞ்சம் நேரம் விட்டு படிக்க வைக்கணும். அவன் விளையாட போயிட்டு தான். சரி, அதுக்குள்ளே வந்து டீ எல்லாம் போட்டு எடுத்து வச்சிடலாம். டீ போட்டுட்டு இருக்கும்போதே அவனும் வந்துட்டான். சரி, குளிச்சுட்டு வந்துடுடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை குளிக்க அனுப்பிட்டு ஒரு அடுப்பில் பார்த்திங்கன்னா டீக்கும் ஒரு அடுப்பில் வந்து சுடு தண்ணி காய வச்சுருந்தேன். சின்ன பையனுக்கு வந்து அடிக்கடி பால் ஆத்துற மாதிரி இருக்கும். ஸோ அவனுக்கு தண்ணி காய வச்சு ஃப்ளாஸ்கில் எடுத்து ஊற்றி வச்சுருவேன். தேவைப்படும் போது அப்படியே பால் ஆற்றி கொடுத்துக்குவேன். டீயெல்லாம் குடித்ததுக்கப்புறம் யோஜித்தை அப்படியே படிக்க வச்சுட்டு அப்படியே சைட் பை சைடாக பார்த்திங்கன்னா கிச்சன் வேலையுமே நடந்துகிட்ருக்கும். என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நைட்டு டின்னருக்கு அப்படியே ரெடி பண்ணிகிட்டே அவனை படிக்க வச்சுட்ருப்பேன். அவனை சத்தமாக வாசிக்க சொல்லுவேன். அப்போ தான் என்ன படிக்கிறான் அப்படிங்கிறது எனக்கும் தெரியும், அவனுக்கும் புரியும். ஸோ அப்படியே கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி சந்தையில் வந்து முட்டை பணியாரம் சாப்பிட்ருந்தேன். அது வந்து டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த முட்டை பணியாரம் தான் நான் ட்ரை பண்ணியிருந்தேன். அதை உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணிக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரௌனிஷாக வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. நான் வந்து பச்சை மிளகா சேர்த்துருந்தாங்க, நான் சேர்க்கலை. ஏன்னா யோஜித் வந்து காரம் அப்படின்றவான். அதனால் வந்து பச்சை மிளகா சேர்க்கலை. நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா ஆறணும். அந்த சூட்டோடையே வந்து நம்ம மாவில் போட்டுறக்கூடாது. அப்புறம் நான் வந்து 2 முட்டை எடுத்து நல்லா உடச்சி இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். முட்டை வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டினா ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம பணியாரம் ஊற்ற போகும்போது அதில் ஒரு மாதிரி முட்டை கவல் அடிக்கிற மாதிரி இருக்கும். அது கூட பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், நீங்கள் பெப்பர் கூட சேர்த்துக்கலாம். எனக்கு ஜீரகத்தூளோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். மாவு வந்து நல்லா புளிச்சிருந்தால் தான் பணியாரம் ஊற்றுறதுக்குமே கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே மாவெல்லாம் வெளியில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தை அதோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நமக்கு தேவையான அளவு மாவையும் அது கூட போட்டுட்டு நல்லா பீட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மாவும் முட்டையும் மிக்ஸ் ஆகி மாவோட கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகிடும். ஒரு மாதிரி எல்லோ கலரில் இருக்கும். ஏன்னா நம்ம முட்டை போட்டிருக்கிறதுனால. நான் வந்து இன்றைக்கி கொஞ்சமான மாவு அப்படிங்கிறதுனால ஒரு 2 முட்டை போட்டிருக்கிறேன். உங்களுக்கு குவான்டிட்டி எவ்வளோ இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து தேங்காய், பொட்டுக்கடலை, வரமிளகா, பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, உப்பெல்லாம் போட்டுட்டு தேங்காய் சட்னி மாதிரி தான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஆனால் நான் சந்தையில் சாப்பிட்டது வந்து தக்காளி சட்னி. அன்னைக்கு எனக்கு தக்காளி சட்னி வைக்கிற மைண்டுமே கிடையாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி நாளுமே நான் தக்காளி சட்னி தான்
செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி தக்காளி சட்னினா அது கொஞ்சம் போரிங்காக இருக்கும், அதனால் வந்து தேங்காய் சட்னி அரைச்சிக்கிட்டேன். ஆனால் இந்த டேஸ்ட்டுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. சட்னி அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் பணியாரம் ஊற்றுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மாவுமே பார்த்திங்கன்னா சூப்பரான பதத்தில் ரெடி ஆகிடுச்சு. எல்லாமே மிக்ஸ் ஆகி கரெக்டான ஃப்ளேவரில் இருக்குது. பணியாரக்கல் அடுப்பில் வச்சுட்டு நம்ம நல்லா எண்ணெய் ஊற்றிக்கலாம். நெய் இருந்தால் நெய் கூட ஊற்றிக்கலாம். நான் வந்து எண்ணெய் தான் ஊற்றிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு கல் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா மாவு ஊற்றினா தான் வேகிறதுக்குமே நல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி மாவு, எண்ணெய், பணியாரம் குத்துற அந்த சிலுக்கு ஒலி எல்லாம் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்படியே சைட் பை சைடாக வந்து பணியாரம் ஊற்றுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. அவ்வளோ அருமையாக வந்துருந்துச்சு. அதாவது ஒரு 2 செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த பணியாரம் வெந்துடும். ஏன்னா நம்ம முட்டை வேறு ஊற்றிருக்கோம் இல்லையா, நீங்கள் அதுக்கும் மீறி விட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா பணியாரம் ஒரு மாதிரி கருகுன மாதிரி ஆயிரும். ஆனால் உங்களுக்கு ஓவரால் பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ சூப்பராக பணியாரம் வந்திருக்குது அப்படின்னு. நான் திருப்பி போடும்போதே எனக்கே வந்து என் மேலே ஒரு கான்ஃபிடென்ட், ஆகா நல்லா பணியாரம் ஊற்றிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. நான் என்ன டேஸ்ட்டில் சந்தையில் சாப்பிட்டனோ அதே டேஸ்ட்டில் பணியாரம் இருந்துச்சுங்க. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நான் உங்களுக்கு திருப்புறதை பார்த்தாலே தெரியும் எங்கேயும் அடி பிடிக்கல. நான் எண்ணெய் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டாக தான் ஊற்றுனேன். நான் வந்து காரப்பணியாரெல்லாம் ஊற்றினேன் அப்படின்னா மேலாப்பில் கொஞ்சம் எண்ணெய் விடுவேன். ஆனால் முட்டை பணியாரத்துக்கு வந்து நான் சும்மா எண்ணெய் ஊற்றி பணியாரத்தை ஊற்றி எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு ஹாட் பாக்ஸில் போட்டு வைக்கலாம்னு நினச்சேன். அதுக்குள்ளே யோஜித் வந்து படித்து முடிச்சிட்டான். ஃபஸ்ட்டு அவனுக்கு டின்னரை கொடுத்துடலாம் அப்படின்ட்டு சைட் பை சைடாக சட்னியுமே தாளித்து அவனுக்கு டின்னரை ஃபஸ்ட்டு வச்சு கொடுத்துட்டேன். போட்டு கொடுத்துட்டு அவனே சாப்பிட்டுக்குவான். இந்த ஊட்டுற வேலையெல்லாம் இங்கே கிடையாது. ஸோ போட்டு மட்டும்தான் கொடுக்கணும். அப்படியே டிவி பார்த்துட்டே சாப்பிட்ருவான். பசங்களுக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு நான் பண்ணுற வேலை என்ன அப்படின்னா, எப்படியும் ஒரு வண்டி பாத்திரம் சேர்ந்து போயிடும். அந்த பாத்திரத்தையுமே மறுபடியுமே வாஷ் பண்ணி வைக்கிறது தான் என்னோடய தலையாய வேலையாக இருக்கும். ஏன்னா காலையில் கிச்சனுக்கு வந்து அந்த வாஷ் பேஷனில் இருக்கிற பாத்திரத்தை பார்த்தோம் அப்படின்னாலே அடுத்த நாள் வேலை செய்கிறதுக்கே ஓடாது. ஸோ பசங்க எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சாச்சு, நான் மட்டும்தான் சாப்பிடணும். அதுக்கு முன்னாடி பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா கிச்சனை ஓவரால் க்ளீன் பண்ணி விட்டுட்டு நானும் சாப்பிட்றதுக்கு உட்காந்துடலாம் அப்படின்னு நினச்சேன். இல்லாட்டின்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து சாப்பிட்டு முடிச்சோடனே எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாக இருக்கும், எப்படா படுப்போங்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த பாத்திரத்தெல்லாம் கழுகி வச்சுட்டு சாப்பிடலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கிடையில் தேங்காய் உடைச்சிருந்தேன் சட்னிக்கு. அந்த தேங்காய் அப்படியே இருந்துச்சு. சரி முழுசாக ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு அதனால் துருவல் மாதிரி பண்ணி இது மாதிரி பாக்ஸில் போட்டு ஸ்டோரேஜ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஃப்ரீசரில் வச்சிட்டோம் அப்படின்னா எப்பப்பெல்லாம் கூட்டு பொரியல் குழம்பெல்லாம் செய்கிறோமோ அப்போ எல்லாம் இந்த தேங்காய் துருவலை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம டைமுமே ரொம்ப சேவ் ஆகும். நான் வந்து அடுத்து போடுற வீடியோவில் உங்களுக்கு வந்து கிச்சனில் வந்து நம்ம சாப்பாடு செய்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுறேங்க. அதுக்கப்புறம் கவுண்டர் டாப்பெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு நானுமே சாப்பிட்டு முடிச்சிட்டேன். கொஞ்சம் பணியாரம் இருந்துச்சு, ஒரு 2-3 இருந்துச்சு. சரி அதை அப்படியே ஹாட் பாக்ஸ்லேயே எடுத்து வச்சுட்டு எப்போயுமே நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி கிச்சனை எப்படி க்ளீன் பண்ணுறனோ அதே மாதிரி க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு கையெல்லாம் கழுகி நல்லா கையெல்லாம் கொஞ்சம் சூடுபடுத்திட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் சின்ன பையனுக்கு பாலெல்லாம் ஆற்றி எடுத்துகிட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் கிச்சனுக்கு பால் ஆற்றுறதுக்கு அடிக்கடி எந்திரிச்சு வர்ற மாதிரி இருக்கும். பாலெல்லாம் ஆற்றி ரெடியாக இருந்துச்சு, ஆற வச்சுருந்தேன். தூங்குறதுக்கு முன்னாடி அவனுக்கும் இந்த பாலெல்லாம் கொடுத்துட்டு நானும் போய் தூங்கிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.